குருசடி மேலும் இந்த பாதையால் நடந்து போகணும். பார்க்க ஒரு சிறிய விடுதலையை பறைசாற்றவும் புனித அந்தோனியார் அவர் பிறந்தது லிஸ்பன் என்ற நகரத்தில். சொல்ல முடியாது. கேட்டதாம்படி மன்றாடுங்கள். அவராகிய புனித அந்தோனியார் பாருங்க எல்லாருக்கும் எங்களுக்கு கிடைக்கும் தானே, நல்லா இருக்கும் தானே. வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி நாங்கள் அந்த குருசடி தீவு அந்தோனியார் ஆலய பெருந்திருவிழாவுக்கு தான் வந்துட்டுருக்கோம். பெருமளவான பக்தர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்க நல்ல க்ரௌடெல்லாம் வந்துருக்குது. பாருங்க எல்லாருமே அந்தோனியாரை தரிசிக்க போட்டில் ஒரு விழாக்கோலம் போட்டிருக்கு. பாருங்க பெருமளவான பக்தர்கள் வந்து இருக்காருக்கு. பாருங்க அந்த குருசடி தீவின் அழகை காண வந்துருக்கிற பாருங்க. போட்டில் பாருங்க நாங்கள் போட்டில் போயிட்டு கொண்டிருக்கிறோம். எப்படி சந்தோஷமா இருக்கா போட்டில் போகிறது? எப்படி சந்தோஷமா இருக்கா போட்டில் வர்றது? நேற்றே வந்து நீங்க பெருமளவான பக்தர்கள் இதில் தான் அந்த ஜெட்டி குருசடி தீவில் இறங்கி போகிறது. பாருங்க ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஜெட்டி இறங்குற இடம் பாருங்க. பாருங்க இதில் அக்கா மேலே தங்கச்சி மேலே எல்லாம் வந்திருக்கிறேன். இந்த பாதையால் நடந்து போகணும். பார்க்க ஒரு சிறிய தூரமாக இருந்தாலும் ஆனால் ஒரு போட் பயணம் ஒரு மிக அழகாக இருந்தது. பாருங்க அந்த வரீங்களா ஐயா? நாவாந்துறையிலேருந்து வந்தீங்க? போட்டில் தான் வந்தீங்க? போட்டில் தான் வந்தேன். எப்படி சந்தோஷமா இருக்கா? ஒவ்வொரு முறையும் அந்த சமயம் தான் செய்கிறது. ஒவ்வொரு முறையும் தவறாமல் வாரது. எங்கே இருந்தாலும் தவறாமல் குருசடி தீவுக்கு வந்துடுவீங்க. எப்படி இந்த எல்லாருக்கும் மக்களுக்கு உணவுகள் எல்லாம் வழங்கப்படுகிறது? கிடைக்கும், உணவு எல்லாம் வடிவாக கிடைக்குது. எல்லாம் நல்ல மாதிரி நடக்குது. எல்லாம் நல்ல மாதிரி நடக்குது. என்ன நடந்த அற்புதங்களை பற்றி இது ரெண்டாவது சொல்லையில் முதல் சின்ன கோவிலாக தான் இருந்தார். ஒரு ஓட்டாலுமே இதான் இருந்தார். அதுக்கு பிறகு சிங்கப்பாதர் வந்து இதை ஆரம்பித்து இவ்வளோ காலம் நடக்கும். நல்ல மாதிரி நடக்கும். நல்ல மாதிரி நடக்குது. என்ன எல்லாருக்கும் ஒரு குறையும் இல்லாமல் எல்லாம் நடக்குது. அந்தோனியாரை நம்பி வேற இல்லை. நன்றி. ரெண்டு பேரும் சேர்ந்தான் சோடியா வந்தீங்க? ஊராக்கள் பக்கத்து அயல் ஊராக்கள் எல்லாரும்
அவைக்கு கால வசதியிலுமே எல்லா போக்குவரத்து எல்லா வசதிகள் வசதியும் போட்டு இல்லை. எல்லாமே ஒரு குறையும் இல்லை. எங்கட கடத்தொழிற்சங்கமும் ஊர் மக்களும் வெளிநாட்டு உறவுகளும் சேர்ந்து செய்கிறது. எல்லாம் ஃப்ரீயா, எல்லாருமே ஃப்ரீயா தான் வரீங்க. எல்லாமே ஃப்ரீ தான். அதான் எங்கட நாவாந்திர மக்கள் மக்கள் மற்றது கடல் வளம் சுற்றி இருக்கிறது தானே அவையெல்லாம் அந்த போட் உதவிகள் அதெல்லாம் செய்வாங்க. எங்கட கடத்தொழிற்சங்கம் மாதா கடத்தொழிற்சங்கம். அந்தோணியார் இருக்கிறார் எல்லாம் வச்சிருக்கணும். ஒரு சிறிய இடமா இருந்தாலும் கொடியெல்லாம் வச்சிருக்கணும். இவையில் அறியப்பட்டிருக்கு பெரும் எல்லாம் வல்ல இறைவா புனித அந்தோனியாரை சலை திறந்த போதகர் அவர் எனக்கு அருட்பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டு அழுவோர்க்கு ஆவன செய்யவும், இன்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையின் தேவதார்கள் என்றும் புனித அந்தோனியார் சர்ச் பாருங்க, இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. வாசகம் தூய திருமத்திலிருந்து வாசகம் நிகழ்கின்றன. தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி இன்னும் போட்ல ஆட்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. சரி, அப்ப இந்த மறையுறை வந்து குறியா இருந்தா 6வது நடக்குது, வேற கண்ட எரிச்சல் வந்துட்டு உடனே கேட்டார் கூப்பிட்டு, நான் சொன்னா 4 தான் சொல்ல சொல்லி என்ன நீங்க நிறைய சொல்லி கண்டு போறீங்க கேட்டா, அப்ப அங்க இருந்தவன் சொன்னான், ஃபாதர் உங்களுக்கும் இங்க இருந்து வந்திருக்கிற சிஸ்டம் ஃபாதர்ஸ் நடக்கும் சமையல் நடந்துட்டு இருக்கு. என்ன பருப்பு அடுப்புல வைக்கல, பருப்பு அடுப்புல வைக்கல, அதுக்கு அடுத்து அழுத்தாண்டு போறோம். அப்ப எனக்கு இதுதான் தோணிச்சு, கொஞ்சம் விழுப்போம் கண்டு அப்படித்தான் எனக்கு தோணிச்சு, கொஞ்சம் கூட சொல்லுவோம் கண்டு. ஏன்னா இந்த முறையில நீங்க பெருசா கேட்டிருக்க மாட்டீங்க எங்களை மக்கள் இல்லையா, என்ன காண்பதற்கு கூட தான் இருந்திருக்கு. அப்ப இதுதான் சந்தர்ப்பம். நானும் விழுப்பு வாங்கினேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் புனித அந்தோனியார் மிகவும் பிரபலமா கொஞ்சம் சொல்லுறேன். அவர் பிறந்தது வந்து லிஸ்போன் என்ற நகரத்தில், இப்போது போர்த்துகல் நாட்டின் தலைநகராக இருக்கின்ற லிஸ்போன் நகரில் பிறந்தவர். 12ஆம் நூற்றாண்டில் பிறந்தவர். 1195ஆம் ஆண்டு ஆவணி மாதம் பிறந்தவர். ஆனால் எல்லோரும் சொன்னார்கள் அவர் ஆவணி 15 பிறந்திருக்கலாம் என்று, ஆனால் அது உண்மையாக தெரியவில்லை. அவர் வாழ்ந்து இறந்தது வந்து பதுவை நகர், இத்தாலியில் உள்ள பதுவை நகர். அங்கேதான் அவர் கடைசி காலத்தில் வாழ்ந்து இருந்தார். அவர் பணி செய்தது வெறுமனே 9 வருஷம் தான். 36 வயசுல ஆள் இறந்து போயிட்டு, அந்த அளவுக்கு பணி செய்திருக்கிறார். இந்த முக்கியமான 2 இடங்களும், அதாவது பதுவையில் லிஸ்போன் நகரிலும் நான் போனேன். அங்கே போய் ஆலயத்தில் மன்றாடினேன், செபித்தேன். அங்க வந்த ஆட்களை பார்த்தா அந்த பேராலயம் பெரிய ஆலயத்தின் அழகை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தார். கூடுதலாக வந்தவர்கள் உல்லாச பயணிகள் தான். நான் அப்படி உல்லாச பயணத்துக்கு போகல. இவர் எவ்வளவுக்கு முக்கியமானவர் ஏனென்றால், ஆண்டவருக்கு அடுத்தது, மாதாவுக்கு அடுத்தது, உலகத்திலேயே பெரிய புனிதர் என்று பிரசித்தி பெற்றவர் எங்களுடைய புனிதர் அந்தோனியார் தான். நம் நாட்டை பொறுத்தவரையிலும் மரியன்னைக்கு பிறகு இருக்கின்ற 2 பெரிய புனிதர்கள். அது முதலாவதா இருக்கிறவர் நம்ம புனித அந்தோனியார், 2ஆவதா இருக்கிறவர் புனித செபஸ்தியார் இல்லையா. அது ஏன் லாபத்தால கொழும்புக்கு போனீங்கன்னா எல்லா பக்கத்திலையும் ஆலயங்கள். என்னுடைய அம்மாமார் அப்பாமார் போயிருக்கேன், டூரெல்லாம் அடிச்சு வந்துருக்கேன், கலச்சு போயிருக்கேன். அவங்களுக்கு தெரியும் எப்படி அங்கே இருக்கின்ற ஆலயங்கள் 6 பேர்ல இருக்கு. இந்த அந்தோனியார், இந்த செபஸ்தியார் பேர்ல. நான்
உயிர்த்தாண்டவர் அப்படியே சரிக்கிட்டு போற மாதிரி இருந்தது. எல்லாரும் கத்தினான். அப்ப அங்க இந்த வயசான அம்மா கத்தினான், அந்தோனியாரே ஆண்டவரை காப்பாற்று. அந்தோனியாரே ஆண்டவரை காப்பாற்றணும்னா ஆண்டவருக்கு அங்க என்ன செய்ய தெரியாம போயிடுச்சு. அந்தோனியாரே ஆண்டவரை காப்பாற்றணும்னு சொல்லி அந்த அளவுக்கு புனித அந்தோனியார் பிரபஞ்சமாக எங்கள் மத்தியில் இருப்பதை நாங்கள் காண்கின்றோம். எங்களுடைய நாவாந்துரை பங்கை பார்த்தோம்னு சொன்னா, நாவாந்துரை உரை பார்த்தோம்னு சொன்னா மிகவும் அழகான ஊர். அதுலேயும் ஒரு பக்கம் செபஸ்தியார் இருக்கிறார், அங்கால பக்கம் பார்த்தா அங்க சூசி இருக்கிறார், இந்த பக்கம் கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கு அதுவும் மங்கள்தான், அங்க அந்தோனியார், இங்கால பக்கம் வந்து அந்தோனியார். இது ஏதோ அந்த ஈரான் வந்து இஸ்ரேல் வந்து ஏவுகணைகளை மறைக்கிறதுக்கு வச்ச மாதிரி தான் எல்லா பக்கத்தாலையும் புனிதர்களால் சூழ்ந்து அங்க நடுவில் மாதாவும் புனித நீக்கிலாரும் எங்களுக்காக செபிச்சு கொண்டிருக்கிறார். அதைத்தான் நான் பார்க்கிறேன். எனக்கு எப்பவுமே எந்த இவ்வளவு நாடுகள் போய் வந்தாலும் இலங்கைக்கு வரவும், இலங்கையிலும் எங்களுடைய இந்த கோட்டை இருக்கலாம், இந்த கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த இடம், இந்த அழகான இடம், இந்த பண்ணை பாலம், இதால் பயணிக்கும் போது இந்த தீவை பார்த்து, இந்த ஆலயத்தை பார்த்து, அந்த சிலுவையை பார்ப்பது எனக்கு மிகவும் ஒரு விருப்பமாக இருக்கு. எனக்கு தெரிந்த என்னுடைய நண்பர்கள் வெளியிடங்களில் வருவார்கள், அவர்கள் சொல்வார்கள் இலங்கையிலேயே ஒரு வித்தியாசமான ஒரு இடம் என்றால் இதுதான் என்றால், இந்த அளவுக்கு நேற்றுக்கு 2 பக்கமும் கடலால சூழ்ந்த இடம், இப்படி சிறிய தீவுகளை கொண்டதை நாங்கள் பார்க்க முடியாதுன்னு சொல்லி அந்த குருசடி தீவு புனித அந்தோனியார் ஆலயத்தின் உட்பகுதியை பார்த்தோம். இவ்வளோ அழகாக இருக்குது. வேறு சிறிய ஆலயம் என்றாலும் இந்த மாதா சுரம் எல்லாம் வச்சு அந்தோனியர் எல்லாம் வச்சு இவ்வளோ அற்புதமாக இருக்குது. வித்தியாசமான அனுபவமாக இருக்குது. வேறு ஒரு தீவுக்குள்ள வந்து ஜாழ்ப்பாணம் பண்ணைக்கு பக்கத்தில் உள்ள தீவுக்குள்ள இப்படி ஒரு அந்தோனியார் ஆலயம் வேறு மிக அற்புதமாக வச்சிருக்கிறாங்க. இயேசு சிலுவையில் அறிவியப்பட்டிருக்கு காணப்படுது. அந்தோனியார் இயேசு ஒரு பங்கை இந்த ஆலயத்தில் வேறு வேறு முக்கியமான விஷயங்களுக்குள்ள கொடுக்கிறார்கள். அது நல்ல விஷயம். நாங்கள் சாட்சியாக இருந்தால்தான் அந்த குழந்தைய கையில் தவழும். ஆகவே அவர் தன்னுடைய நற்செய்தி பணியில் ஏழ்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்வதை நாங்கள் இந்த 3ஐயும் நாங்கள் கற்றுக்கொள்கின்றோம். ஆகவே நான் ஆரம்பத்தில் சொன்னவாறு நாங்கள் அங்கிருந்து சிலுவையை நோக்கி எங்கள் பயணம் நடந்தது. அதற்காக தொடர்ந்து நாங்கள் இந்த திருப்பலியில் பக்தியோடு கொண்டாடுவோம். ஆமாம்மா, எப்படி அந்த குரசாடி தீவுக்கு வந்தது எப்படி சந்தோஷமா இருக்குதாம்மா? எப்படி ஒவ்வொரு முறையும் மாறினீங்களா? எங்கேருந்து வாரீங்க நீங்கள்? காய்ச்சிலேருந்து வாரீங்க. தவறாமல் அந்த விடிய காத்தால எழும்பி எல்லாம் 4 மணிக்கெல்லாம் எழும்பி வந்துடுவோம். எப்படி உங்களுக்கு என்னென்ன அந்த ஒரு அந்தோனியார் எப்படி உங்களுக்கு இது கிருபை எங்களுக்கு கிடைக்கும் தானே, நல்லா இருக்கும் தானே, சந்தோஷமா இருக்கு. பெற்றுக்கொண்டோம். நல்ல நிறைய தனியாக வந்தீங்களா குடும்பம்? நாங்கள் அப்பாவும் நானும் வந்தாங்க. அன்பானவர்களே, கூடிய அற்புதராம் புனித அந்தோனியாருடைய பதியம் எங்களுக்குரிய யாவற்றையும் ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். கூடிய புதங்கள் புரிகின்ற புனித அந்தோனியார் எங்களுடைய வாழ்விலே மாற்றங்களை கொண்டு வரவும்,
எங்களுடைய வாழ்வை முற்று முழுதாக எல்லாம் பணங்கள் எல்லாம் வழங்கப்படுது பாருங்க. உங்களுடன் கனிந்து செலுத்தும் பலி உமக்கு வந்ததாயிருப்பதாக. அவரது வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் அடித்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சிறுகளுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையும் மறைபொருள். எங்களாயினால் போரினால் இயற்கை அனர்த்தங்களினால் தற்போது நடந்து கொண்டிருக்கின்ற போரினால் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கே உரியதே. குருசடி தீவு அந்தோனியார் ஆலயத்தில் நிற்கிறோம் பாருங்க. பெருமளவான பக்தர்கள் அந்த திருப்பலியில் கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் போட்டில் எல்லாம் வந்து சின்னாக்களோடையெல்லாம் காலையிலையெல்லாம் வந்து கொண்டிருக்கிறோம். அந்த காணொலியை தான் காட்ட போகிறோம். வாங்கோ காணொலி படம் மறக்காமலுங்கிற பெல் பட்டனை அமர்த்தி மறக்காமல் தொடர்.
கொடி வைக்கப்படுறது. Thank you.
கன்னிமரியாயே இறைவனின் தாயாரே எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். அளிக்கின்ற அன்பாலயம் புனிதரே, மனிதனை மனிதன் மதியாது மனிதநேயமற்ற மனிதர்களாக மனித நாட்டை சூழ்ந்திருக்கும் அடக்குமுறைகளும் அடாவடித்தனங்களும் நோயவும் வன்முறைகளும் வாழ்விட்டு கலாச்சாரமும் நீங்கவும் அமைதியான சூழலும் நாட்டில் உருவாகவும் வீதியில் நீதிக்காக அலையும் உள்ளங்களுக்கு நீதி கிடைக்கவும் அருள் கூறுமாய். இவ்வளோவானது பாருங்க, ரோட்ல எல்லாம் உனக்கு பக்தர்களுக்கு வழங்கப்படுவதற்காக உணவு வகைகள் எல்லாம் பாருங்க பெட்டி பெட்டியாக கொண்டு வந்த பாருங்க எல்லாம் தூக்கிட்டு போயின பாருங்க. எல்லாருக்கும் உணவு வழங்க போயின பாருங்க. உணவுகள் வழங்கப்படுகிறது பாருங்க. பாருங்க எல்லாரும் சாப்பாடெல்லாம் கொடுத்து உண்டு பாருங்க. எல்லாம் பாருங்க விட்டு பாருங்க. அண்ணா ஜூஸ் எல்லாம் கொடுக்குறேன், நாங்களும் வாங்கி குடிப்போம். எல்லாருமே ஜாலியாக இருக்கணும் பாருங்க. எல்லாம் அந்த நண்பர்களோட கலந்து சந்தோஷமா இருக்கணும் பாருங்க. இந்த பயந்து பாருங்க எல்லாருக்கும் சர்வதெல்லாம் வழங்கி எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் எல்லாம் வழங்க. எங்கேருந்து வாரீங்க? நாவாந்துறையிலேருந்து வாரீங்க. ஊர்லாவத்துலேருந்து வாரீங்களா? அப்போ என்ன வந்த சந்தோஷமா? எல்லாம் சந்தோஷமா இருக்கேன். வேணும் ஊர்லாவத்துலையா என்ன சந்தோஷமா? இந்த முறையான வாரீங்க அப்படி முறையை மாட்டீங்க. போட்டு ஜாக்கெட் எல்லாம் போட்டு வலிக்கடின பாருங்க. பாருங்க போட்டில் போய் கொண்டிருக்கிறோம். ஜெட்டி எல்லாம் பாதுகாப்பாக ஜாக்கெட் எல்லாம் போட்டு போயினோம். அண்ணா போட்டோ ஓட்டிட்டு இருக்கிற பாருங்க. எப்படியாம்மா சந்தோஷமா இருக்கா வந்தது? நல்லா இருக்குது. அந்த ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும். கிறிஸ்தவ தீவு, குருசடி தீவு. பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் எல்லா இல்லத்திலும் எல்லோருக்கும் அற்புதமும் அமைதியும் பொறுமையும் உண்டாவதாக எங்கள் வாழ்க்கை அமைதியாகவும் நல்ல முறையில் ஒரு குறிப்பிட்ட அளவுதான் இந்த இடம். ஆனா அதான் இதுகள் இவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். பக்தர்கள்
சிறப்பான ஒரு அற்புதம், அமைதியானது. பாதுகாப்பாக கோடி அற்புதம் சொல்லப்படுகிறது. அத்தோனிய மனம் சாந்தமும் சமாதானம் அமைதியும் எல்லா இவர் எல்லோருக்கும் அருள் வழங்க மாட்டார், எல்லோருக்கும் உரிமை வழங்க மாட்டார். அமைதியான உள்ளவர்கள் வாய்ப்பு கிடைப்பதில்லை. நல்லா கஷ்டப்பட்டு ஏற்றி கொண்டு போய் பாருங்க. இதே வித அசம்பாவிதங்கள் இந்த இதில் உள்ள தீவில் தான் அந்த குருசடி தீவுக்கு சென்று வந்து நாங்கள் பாருங்க எல்லாரும் இறங்கி கொண்டிருக்கணும். அடிக்கிறது எல்லாம் போச்சு.